மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். அம்மா, அண்ணனோட பணம் பேங்க் அக்கவுண்ட்ல அப்படியே இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம்ல? டேய், என்னடா பேசுற? அது இவ பணம். அதுவும் ரம்யா கல்யாணத்துக்காக வச்சிருக்கா. அதுல இருந்து அவளுக்கோ இல்ல அவ பசங்களுக்கோ இது வரைக்கும் ஒரு பைசா கூட எடுத்ததில்ல. ஏன், எவ்வளவோ கஷ்டம் வந்தப்ப கூட இவ அந்த காசை பத்தி நினைச்சு கூட பார்த்ததில்ல. இப்ப கூட கடைக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை. நான் கூட சொன்னேன் அந்த பணத்தை எடுத்துக்கோமான்னு. அப்ப கூட எடுக்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டா. அந்த பணத்தை போய் கேக்குற, வெக்கமா இல்ல உனக்கு? இருக்கட்டும்மா, ரம்யா யாரு? எனக்கும் தங்கச்சி தானே. என் தங்கச்சி கல்யாணத்துல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? இப்போ அவளுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு? வேலைக்கு போட்டோம், ஒரு 1.5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாமா? அது வரைக்கும் அந்த பணம் சும்மா இருக்கிறதுக்கு என் கையில கொடுத்தாமா, நான் தொழில் பண்ணி பெரிய ஆளா வந்து நானே தங்கச்சி கல்யாணத்தை முன்னாடி நின்று சிறப்பா பண்ணிடுவேன். அதுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் நான் பாழுங்கிணத்துல போட்டுருவேன். அத்தை இருங்க. தம்பி, நீங்க கேட்டு இதுக்கு முன்னாடி நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. இப்ப இல்லைன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இல்லதான், புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற பணம் என் புருஷன் அவ தங்கச்சி கல்யாணத்துக்கு மாசம் மாசம் அனுப்புறதா நினைச்சுதான் பத்திரமா வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு நயா பைசா எனக்காகவோ இல்ல யாருக்காகவோ எடுக்க மாட்டேன். அந்த பணத்தை நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க. அதை என் வாயால சொல்றதுக்கே வார்த்தை வரல. என் மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் சொல்றேன். அப்ப வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது என் புருஷன் செத்துட்டாருன்னு கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷன் பணம். ஆனா நான் அதை அப்படி பார்க்கல. அவர் என் குடும்பத்துக்காக மாசம் மாசம் அனுப்புற சம்பளமா தான் பாக்குறேன். அது மட்டும் இல்ல, அது அவர் தங்கச்சி ரம்யாவுக்காக சேர்த்து வைக்கிற பணமா நினைச்சுதான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். பேங்க்ல இருக்கிறது பணம் இல்ல, அது என் நம்பிக்கை. அத நானே எடுத்துட்டேன்னா என் நம்பிக்கையை நானே கொன்னதுக்கு சமம். அவரு வர வரைக்கும் அந்த பணத்தை நான் எடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு அந்த பணத்தை பத்தி கேட்காதீங்க. பேசாதீங்கன்னா எப்படி அண்ணி? நான் ஒன்னும் அந்த பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லலையே. ரம்யா கல்யாணத்துக்குள்ள தந்துடுறேன். என்ன வினு, அவர் தங்கச்சி மேல அவருக்கு இல்லாத அக்கறையா உனக்கு? அதெல்லாம் எல்லாம் அவர் சிறப்பா செய்வாரு, நீ எடுத்து கொடு. நல்லா செய்வான். ஏற்கனவே செஞ்ச வரைக்கும் போதும். முதல்ல 10 கேட்டான், இப்ப என்னடானா பேங்க்ல இருக்கிற மொத்த பணத்தையும் இல்ல கேக்குறான். என்னத்த கேட்டா என்னதான் தப்பு? இப்ப அவருக்கும் உரிமை இருக்குல்ல. இவர் அவர் கூட பிறந்த தம்பி தானே. அந்த பணத்துல இவருக்கும் உரிமை இருக்கு. உரிமையை பத்திலாம் நீ பேசாத. இப்படித்தான் ஊர்ல இருக்கிறப்போ உன் புருஷன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி ஊரை சுத்தி கடனை வாங்கிட்டு, அம்மா என்னால முடியல, நீ காசு தரலன்னா நான் செத்துருவேன்னு சொல்லி என் பேர்ல இருந்த வீட்டுக்கு எழுதி வாங்கினவன் தானே இவன். அது என்ன உன் உரிமையா? நியாயமா அந்த வீட்டுல மூத்தவன் சிவராமனுக்கு தான் பங்கு அதிகம். ஏன், என் பொண்ணு ரம்யாக்கு கூட தான் அதுல பங்கு இருக்கு. ஆனா அவ இதுவரைக்கும் ஏதாவது கேட்டிருப்பாளா சொல்லு? சரி, வீட்டை வித்து முன்னுக்கு வந்தானா? அதுவும் இல்லையே. இவனை நம்பி கொடுத்ததுக்கு பூர்வீக வீடும் போச்சு, பணமும் போச்சு. இதுக்கு மேலேயும் உரிமை அது இதுன்னு பேசிக்கிட்டு வந்து எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? என்னத்த செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா? அப்ப நாங்க உங்களுக்கு செஞ்சதெல்லாம் எந்த கணக்குல வச்சுக்குவீங்க? இவ பிள்ளை பத்த சமயம் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப 3 மாசம் செலவுக்கு காசு கொடுத்து கரையேத்தி வச்சதெல்லாம் யாரு? என் புருஷன் தானே. அந்த நினைப்பெல்லாம் உங்க யாருக்கும் இல்லையா? மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்ட நீங்க தான் பண்ணணும். நல்லா புடுங்குனாங்க. சரி, இப்ப நாங்க நல்லா இல்லாம போனதுக்கு யார் காரணம்? அத சொன்னாலும் உங்க புத்திக்கு உரைக்கவும் உரைக்காது. ஆனா கோவம் மட்டும் நல்லா பொத்துக்கிட்டு வந்துரும். இப்ப அவர் என்ன பெருசா கேட்டுட்டாருன்னு இப்படி ஆளாளுக்கு பொங்கிட்டு இருக்கீங்க? பேங்க்ல சும்மா இருக்கிற பணம் அது திருப்பி கொடுத்துடுறேன்னு தானே சொல்றாரு. இவளுக்கு என்ன இப்பவே கல்யாணம் ஆக போகுது? அதான் இவளை வச்சு சம்பாதிக்கலான்னு திட்டம் போட்டுட்டீங்கல்ல.
இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் எப்படியும் கல்யாணத்தை நடத்த போறீங்க. அது வரைக்கும் பேங்க்ல தூங்கிட்டு இருக்கிற பணம் எங்களுக்கு உதவியா இருந்தா என்ன? உங்க யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசு இல்ல. அத நேரடியா சொல்லாம ரம்யா கல்யாணத்தை சாக்கா வச்சு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப எதுக்கு அவளை இழுத்து அவ மனச காயப்படுத்துற? அவ இன்னைக்கு முத நாள் இன்டர்வியூக்கு போறா. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்ப வேலைக்கு போறவளுக்கு எதுக்கு கல்யாணம்? அதுக்கு எதுக்கு பணத்தை சேர்க்கணும்? அப்போ மொத்த குடும்பமும் சேர்ந்து டிராமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. டேய் பலராமா, உன் பொண்டாட்டிய வாயை மூட சொல்லு. ஏங்க, இதுங்க கிட்ட எல்லாம் என்னால பேச்சு வாங்கிட்டு இருக்க முடியாது. சொல்லியும் புரிய வைக்க முடியாது. சரிம்மா, அந்த பணத்தை நீங்களே பேங்க்ல வச்சுக்கிட்டு அழுங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ம். எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும். அட அது மட்டுமாவது கொடுங்கம்மா. ம்? ஏம்மா, நான் ஒன்றும் பிஸ்னஸ்க்காக கேட்கல. எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறத நினச்சி அவள் தினம் தினம் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலம்மா. அதான் கேரளா மாந்திரிகத்தில் ஒரு யாகம் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான்மா 10,000. ஏண்டா முட்டா பயல, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியில ஏறாதா? குழந்தை பிறக்க யாகம் பண்ண போறேங்கிற? இதோ பாரு கனகா, என்னைக்குமே உனக்கு குழந்தை இல்லைங்கிறத நான் குத்தி காட்டி பேசினதே இல்லை. அதை நான் ஒரு குறையாவும் நினைச்சதில்லை. நானும் ஒரு பொம்பளை தானே. குழந்தை இல்லாதவங்க மனசு எவ்வளவு பரிதவிக்கும்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அதுக்கு முறையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. முதல்ல போய் ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. அதை விட்டுட்டு யாகம் அது இதுன்னு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களை குழப்பி விடுறான் பாரு அந்த காஞ்சிபுரம் ஜோசியர். அவனை 2 போட்டா எல்லாம் சரியாயிடும். மா, டாக்டர்லாம் பார்த்தாச்சுமா. யாகம் தான் இதுக்கெல்லாம் சரியாக வரும். நீங்கள் பணத்தை கொடுங்க சொல்கிறேன். ஷோ, சரி, என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ பணமும் தர மாட்டீங்க. இந்த அம்மா வீட்டுக்காரருக்கு திதியும் பண்ண மாட்டீங்க. என் புருஷன் வேலை இல்லாம வெட்டியா இருக்கணும். நாங்க மொத்தமா நாசமா போயிடணும். இதான் போதும், உங்க நிறுத்து. எண்ணம். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அடியே, உனக்கு குழந்தை இல்ல, நீங்க யாருமே உன்னை வித்தியாசமா நினைக்கல. ஏண்டா பலராமா, உன் அண்ணியோட நிலைமை தெரிஞ்சு நீ ஏண்டா இப்படி பண்ற? ச்சே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? இந்தா புடி. வினோ, புடி, எடுத்துக்க.